சுய ஜாதகத்தினுடைய அம்சம் லக்னத்தின் அடிப்படையில் நடக்கிற தசாபுத்திகளுடைய பலன் இருந்தாலும் கூட இந்த வருடகோள்கள் இந்த வருடத்துல இவர்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு சிறப்பா இருக்க போது கன்னி ராசிக்கு. 10ல குரு உட்கார்ந்து இருக்கிறாரு, பதவிக்கு பிரச்சனை வந்துருமா? பாக்கியத்துல இருந்த குரு பகவான் எனக்கு 10ஆம் இடத்துல போகும்போது பதவிகள்ல எதுவும் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, 4ஆம் இடத்த சுபகிரகங்கள்லாம் பார்த்துச்சுன்னு சொன்னா வீடு வாசல் கால்நடைகள் செல்வம் பூமி அத்துணையும் கிடைக்கும். தனஸ்தானத்தை குரு பார்த்தா காசு பணம் பொருளாதாரத்துக்கு செல்வத்துக்கு தடையில்லாத வருமானங்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குரு பகவானால கிடைக்கும். எல்லாரும் சொல்றது என்ன தெரியுங்களா? கன்னி ராசி, எனக்கு ஏதோ முன்னோர்கள் சாபம் இருக்கோ, ஏதோ பித்திருக்களுடைய சாபம் இருக்கோ, தோஷம் இருக்கோ, என்னன்னு தெரியலையே, எல்லா காரியமும் கூடி வரும்போது தடைபட்டு போகுது அப்படின்னு சொன்னா, கடல் கடந்து போனாலும் கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்கள், கட்டுப்பாட்டை மீறாத குணத்திற்கு சொந்தக்காரர்கள். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலம் உங்களுக்காக கனிந்து வந்திருக்கிறது. காலத்தை கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கனகச்சிதமான வெற்றி உண்டாகும். இந்த வருஷம் கன்னி ராசிக்கு செல்வமும் சிறப்பும் சீரும் உண்டு. வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கருணைக்கும் கடமைக்கும் கண்ணியத்தை பரிசளிக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன? கடமையும் கண்ணியமும் நிறைவேறப் போகுது. இந்த வரக்கூடிய தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. காரணம், இந்த ஆண்டுல இருக்கக்கூடிய ராஜகிரகங்கள் எப்படி இடங்கள்ல இருக்கிறாங்க, அவர்களுடைய பார்வை பலன் இவர்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது. சுய ஜாதகத்தினுடைய அம்சம் லக்னத்தின் அடிப்படையில் நடக்கிற தசாபுத்திகளுடைய பலன் இருந்தாலும் கூட இந்த வருடகோள்கள் இந்த வருடத்துல இவர்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு சிறப்பா இருக்க போது கன்னி ராசிக்கு. காரணம், ஆண்டினுடைய துவக்கத்திலேயே ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த மே மாதம் 18ஆம் தேதி ஜனன ராசி மேல இருக்கக்கூடிய கேது பகவான் முதல்ல இவர்களை விட்டு கடந்து போறார். அப்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியை விட்டு சிம்மத்திற்கும் இடம் பெறாங்க. அப்ப ராசி மேல ஒரு அழுத்தம் இருந்தது, ஒரு குழப்பம் இருந்தது, உடல் உபாதைகள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. சின்ன வயதில் இருப்பவர்கள் கூட ஒரு விதமான குழப்பமான மனநிலையிலே இருந்தாங்க. ஏன்னா ராசின்னு சொன்னா சந்திரன், சந்திரன்னா மனசு, மனசு மேல கேது உட்கார்ந்து நிறைய குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தார். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, நல்லா படிச்சுட்டோம், மேற்படிப்பு படிக்கலாமா, வேலைக்கு போலாமா, கம்பெனி மாறலாமா, திருமணம் முடிக்கலாமா, அல்லது முடிந்த திருமணத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுல இருந்து வெளியில வர்றதா, இல்ல இதுவே சரியாகி போயிடுமா, தூக்கமின்மை, அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்குமா, அது நிறைய பணம் இருக்கு ஆனா தூக்கம் இல்லையே அப்படின்ற மாதிரி, அல்லது பணத்தை பத்திய கவலையில தூக்கம் இல்லாம போறது, இப்படிலாம் ஒரு அழுத்தங்களை. ஏன்னா எப்பயுமே கேது அதீத ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், இன்னும் புரியாத அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடியவர். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதுரிய புத்திசாலித்தனத்தை கூட கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு அழுத்தத்தை கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட கேது பகவான் உங்களுக்கு விலகுறார். அது ஒரு சிறப்பான அமைப்பு. ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவானுடைய பார்வையினால பார்க்கப்படுறது அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லப்படுது. புலிப்பாணியா சொல்றாங்க. 6ல ராகு. அப்ப அந்த கரும்பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் 9வது பார்வையா அந்த ராகுவை பார்க்கிறது விசேஷம். 10ல குரு உட்கார்ந்து இருக்கிறாரு, பதவிக்கு பிரச்சனை வந்துருமா? பாக்கியத்துல இருந்த குரு பகவான் எனக்கு 10ஆம் இடத்துல போகும்போது பதவிகள்ல எதுவும் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்தியம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 4-7க்கு உபய வீட்டிற்கு ஆதிபத்தியம் பெற்ற உபயராசிக்கு 4-7க்குடைய குரு பகவான் மற்றொரு உபயராசின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த வீட்டை 7வது பார்வையா ராசிக்கு 4ஆம் இடம்ங்கிற இடத்த வீடு மனை வாகனம் பூமி லௌகீக சுகம், அதுதான் சொல்றாங்க. ஒருத்தருக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் மெத்தை எண்ணெய் மிகுசுகு 4 தான் 10ன் பாதி பழைய சீமானந்தரம்னு ஐயா சொல்றாங்க புலிப்பானை. அப்ப 4ஆம் இடத்த சுபகிரகங்கள்லாம் பார்த்துச்சுன்னு சொன்னா வீடு வாசல் கால்நடைகள் செல்வம் பூமி அத்துணையும் கிடைக்கும். 6ஆம் இடத்த குரு பார்த்தா வழக்குகள்ல இருந்து பெரிய நிம்மதி கிடைக்கும். தனஸ்தானத்தை குரு பார்த்தா காசு பணம் பொருளாதாரத்துக்கு செல்வத்துக்கு தடையில்லாத வருமானங்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குரு பகவானால கிடைக்குது. அதுல ஒரு சில மாதங்கள்ல இந்த வருடத்துல குரு பகவான், அதுலயும் குறிப்பா அக்டோபர் 18ல அதிசாரமா ராசிக்கு லாபஸ்தானத்துல வேற உங்களுக்கு உச்சம் பெற போகிறார். அதுல டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி குரு பகவான் மீண்டும் வக்ரகதியில நம்ம ராசிக்கு 10க்கு போயிடுறார். அப்ப குருவோட 2 நகர்வுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. உயர் பதவியில சில பிரச்சனைகள் வருதுன்னா
சில அழுத்தங்கள் கொடுக்குறாங்கன்னா பொறுமையோடு கடந்து போயிருங்க. ராகு பகவான் நல்லா இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளையும் சதிவலைகளையும் நுட்பமாக கையாண்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுக்கப்புறம் சனி பகவான் ராசியை பார்க்குறாரே, அது நல்லதா? 7ல் உட்கார்ந்து கண்டகர்மங்களை கொடுப்பாருன்னு சொல்றாங்களே. சனி பார்வை எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்துமே, தடைப்படுத்துமே, தாமதப்படுத்துமே அப்படின்னு சொன்னா ஆமா, தாமதப்படுத்தும். தூக்கத்தை தாமதப்படுத்தும், சாப்பிட விடாம தாமதப்படுத்தும். அப்ப உங்களுடைய தூக்கம் தாமதம்னா சரியான நேரத்திற்கு உறங்கி விழிக்க மாட்டீர்கள். அந்த தூக்கத்தை தாமதப்படுத்தி 9, 10, 11, 12, 1 மணிக்கு தூக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலைகள், வேலைப்பளு உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துல காலையில் சாப்பிட வேண்டிய உணவை மத்தியானமும், மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடும் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு அந்த நேரம் தள்ளி தள்ளி போகலாம். அந்த நேரம் பார்த்து ஏதாவது வேலைகள் வரலாம். அதனால உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளை 7ல் இருக்கிற சனி பகவான் ராசியை பார்ப்பதால், மனசை பார்ப்பதால், அந்த சனியும் சந்திரனும் பரஸ்பரமா பார்த்துக்கிறதுனால புணர்ப்பு தோஷம்னு சொல்றாங்க. நரைதரித்து மனம் சுழித்து மன வாழ்க்கையை அனுபவிப்பர்னு சொல்றாங்க. காலதாமத திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மணமகனோ மணமகளோ மனசை மாத்திக்கிறது, பிதற்றிக்கிறது. அப்ப நீங்க திருமண விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு உடனே கல்யாணங்கிற மாதிரி வச்சுக்கணும். காலதாமதப்படுத்தக்கூடாது. இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்களால் மனமாற்றம் செய்யப்படுவீர்கள். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா வளமுமே இந்த வருஷம் கன்னி ராசிக்கு செல்வமும் சிறப்பும் சீரும் உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுல கன்னி ராசிக்காரங்க எந்தெந்த மாதங்கள் கவனமா இருக்கணும், அவர்களுக்கு எந்தெந்த மாதங்கள் அதிர்ஷ்ட மாதங்களா இருக்க போது, அவர்கள் எந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுக்கணும்? கன்னி ராசி, அப்ப ராசிக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரனை பிடிக்காத யாருக்கு இருக்கும்? சுக்கிர பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்ல நிலையில இருந்து பட்டுச்சுன்னு சொன்னா அஷ்டலட்சுமியும் வீட்டுல குடியிருக்கணும் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. கன்னி ராசிக்கு தனாதிபதி சுக்கிரனே பாக்கியாதிபதியாக வர்றது பெரும் சிறப்பு. 9க்குடைய சுக்கிர பகவான் வந்து நிறைய பாக்கியங்களை, செல்வம் வச்சிருக்கிறது பெருசு இல்லை, அந்த செல்வத்தை அனுபவிப்பதற்கு கொடுப்பன வேணும், அந்த செல்வத்தை இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கு மனசு வேணும். அப்படிப்பட்ட பெரும் மனது கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு 2க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி நாள் உங்களுக்கு வருது. அதுல வந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி அன்று நவகிரகத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டாடை உடுத்தி, நவதானியத்திலே மொச்சை தானியத்தில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நைவேத்தியமாக வைத்து, சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக வைத்து 6 நெய்தீபம் ஏற்றி அந்த சுக்கிர ஜெயந்தி நாள்ல தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானையும் மனதார நினைத்து சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை அல்லது ஒட்டுமொத்தமான நவகிரக காயத்ரி மந்திரத்தை ஆதித்தாய மங்களாய சோமாய புதாயச குரு சுக்கிர ராகவே கேதுவே நமோ நமஹ இந்த மந்திரத்தை சொல்லி சுக்கிர பகவானுடைய பாதம் பணிந்தீர்கள் என்றால் சுக்கிரனுடைய அருள் கிடைத்து கன்னி ராசி மாபெரும் வெற்றியை விசுவாச வருடத்திலே பெறுவார்கள். அடுத்ததா அதே சுக்கிர பகவானுடைய நல்ல பலம் பெறுவதற்கும் பொதுவாக கன்னி ராசி நீங்க பாருங்க, 5க்கு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான், முதுமையை சொல்லக்கூடிய கிரகம். அதே 6ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான். இப்ப 5, 6க்கும் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 7ல குருவோட வீட்டுல நின்று ராசியை பார்க்கிறார். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சுய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தா நல்ல செல்வங்கள் கிடைக்கும். ஆனா எல்லாரும் சொல்றது என்ன தெரியுங்களா? கன்னிராசி, எனக்கு ஏதோ முன்னோர்கள் சாபம் இருக்கோ, ஏதோ பித்திருக்களுடைய சாபம் இருக்கோ, தோஷம் இருக்கோ, என்னன்னு தெரியலையே, எல்லா காரியமும் கூடி வரும்போது தடைபட்டு போகுது அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாச வருடத்திலே கன்னிராசிக்காரர்கள் மகாபரணி நாளை மிக முக்கியமா பயன்படுத்திக்கலாம். ஆவணி மாதத்துல 26ஆம் தேதி வரக்கூடிய மகாபரணி நாளிலே உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபட, அவர்களுக்கு பிடித்த பொருள்களை, அது என்ன பொருளா இருந்தாலும் சரி, உங்க முன்னோர்கள் தாய் வழிபாட்டன் தந்தை வழிபாட்டன் அத்துணை முன்னோர்களுக்கும் நினைத்து படையிலிட்டு வழிபாடு செய்து பூஜை செய்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் ஒரு தீபத்தை போட்டுட்டு மனதார வீட்டுக்கு வந்து ஒரு விரதம் மாதிரி இருந்து நீங்க கடைபிடித்தீர்கள் என்றால் பெரிய செல்வ செழிப்பு, பெரிய பாக்கியம் உங்களுக்கு மகாபரணி நாளிலே கிடைக்க இருக்கிறது. இது கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ பரிகாரம் என்றே சொல்லலாம். கன்னி ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல பலன்களில் ஒரு வரியில சொல்லணும்னா அது எப்படி சொல்லுங்க? கடல் கடந்து போனாலும் கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்கள், கட்டுப்பாட்டை மீறாத குணத்திற்கு சொந்தக்காரர்கள். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலம் உங்களுக்காக கனிந்து வந்திருக்கிறது. காலத்தை கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், கனகச்சிதமான வெற்றி உண்டாகும். இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வருடக்கோள்களோட பலன்கள், அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அவர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. இது நிச்சயமாக கன்னிராசி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவாக இருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. நன்றி.